ஹாய் மக்களே, மேக்ன சந்தேசம் சீரியல் ஜூலை 4 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி ஆடின டான்ஸை பார்த்து ஆகாஷ் ரொம்ப பாராட்டுறான். இது மாதிரி டான்ஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். அப்போ பூமி சொல்றா, என்னோட கஷ்டத்தையும் வலியையும் இந்த டான்ஸ் மூலமா தான் வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்றா. பூமியை கேட்குற ஆகாஷ், நீங்க சோபா சந்திராவோட பொண்ணான்னு. பூமியும் ஆமான்னு சொல்றா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், ஏன் இத என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூமி சொல்றா, சொல்லி என்னாக போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆகாஷ் சொல்றான், நம்ம ரெண்டு பேருமே கஷ்டத்துலதான் இருக்கோம், என்னோட டான்ஸ் பார்ட்னர் வேற போயிட்டாங்க, இங்க என் அத்தையும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்கன்னு சொல்லி கவலைப்படுறா பூமி. ஆகாஷ் அவளுக்கு உதவ ரெடி ஆகிறான். உங்க அத்தைய காப்பாத்த நான் கஹன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல சம்மதிக்கிறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறான். ஏன்னா என் டான்ஸ் பார்ட்னரும் போயிட்டாங்க, அதனால நீ என் கூட ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பூமி சொல்றா, சின்ன வயசுல நான் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லி தயங்குறா. ஆனா ஆகாஷ் சொல்றான், உனக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாத்திக்கலாம்னு சொல்றான். உடனே வேற வழி இல்லாம அத்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த டீலுக்கு ஓகே சொல்லி கை கொடுக்குறா பூமி. அப்புறம் ரெண்டு பேரும் வேகமா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல அபூர்வா பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அவளோட பொண்ணு நட்சத்திரா வந்து, என்னம்மா முகத்துல புதுசா 4 விரல் வச்ச மாதிரி தழும்பு தெரியுதே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அபூர்வா, உங்க அப்பா தான் அடிச்சிட்டாரு, பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்றா. அதுக்கு நட்சத்திரா சொல்றா, என்னது அப்பா அடிச்சிட்டாரா, ஏன் இப்படி அப்பா மாறிட்டாரு, முன்னாடிலாம் நீங்க என்ன சொன்னாலும் வேதவாக்கா கேட்பாரே அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அதுக்கு அபூர்வா சொல்றா, முன்னாடிலாம் என்ன அவ்வளோ புகழ்ந்தவரு இப்ப பேசினாவே பல்ல உடைச்சிருன்னு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா நட்சத்திரா கிட்ட. ஆனா அபூர்வா இதோட விடுறதா இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நினைச்சத முடிப்பேன், முதல்ல சூர்யாவுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பூமியை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன், இந்த சொத்து மொத்தத்தையும் என் கைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா அபூர்வா நட்சத்திரா கிட்ட. அபூர்வா சொல்ற நட்சத்திரா கிட்ட, சொத்தெல்லாம் கைக்கு வந்ததும் இப்ப என்ன அடிக்கிறவங்க அப்பா அப்புறம் என் முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும். அபூர்வா 2 அடி பின்னாடி வச்சது பயந்து போய் இல்ல, ப்ரெஷர் குக்கர் மாதிரி உள்ளுக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றா. பழைய அபூர்வா டபுள் வேகத்துல திரும்பி வருவான்னு சவால் விடுறா. நட்சத்திரா அவங்க அம்மா கிட்ட, இப்போ மாமா சப்போர்ட் இருக்கிறதால அந்த செரியும் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான், மொத்த சொத்து நம்ம கைக்கு வந்தா அப்பாவையும் செர்ரியும் வச்சு செய்யலான்னு வில்லத்தனமா நட்சத்திரா கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கா அபூர்வாவும். பூமி வேகமா ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள ஓடி வரா. ஆனா அங்க அவ அத்தை சாரதா இல்ல. ஆகாஷ் பெட்ல கூலா படுத்துட்டு அவங்க எங்கன்னு கேக்குறான். பூமி பதறி போய் ரிசப்ஷன்ல கேக்குறா. அங்க இருக்கிற நர்ஸ் ஒரு லெட்டரை கொடுத்து அவங்க ரொம்ப எமோஷனலா கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. லெட்டர்ல எழுதிருக்கு, என் பையன் கஹன் தான் திரும்பி வந்துட்டான்னு நினைச்சேன், ஆனா அவன் கஹன் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, என் பையன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னை யாரும் தேடாதீங்கன்னு சாரதா எழுதி வச்சிருக்காங்க. அத படிச்ச பூமி ரொம்ப அழுவுறா. அப்போ ஆகாஷ் அவகிட்ட வந்து அப்போ ஆகாஷ் பூமி கிட்ட வந்து, என்ன கஹன் மாதிரி நடிக்க சொன்னியே, நான் எப்படி நடிக்கணும் என்ன பேசணும்னு கேக்குறான். பூமி அவனுக்கு என்ன பண்ணணும்னு சைலண்டா விளக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆகாஷும் அவ பின்னாடியே போறான். அடுத்தது துரு அவனோட வைஃப் பூரிக்கு ரொம்ப அன்பா டிஃபன் ஊட்டி விடுறான். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி தனியா உட்காந்து அன்பா பேசவே இல்லைன்னு ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறான். பூரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. தாரா ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போய் ஜாலியா சுத்தலாம், லஞ்ச் சாப்பிடலான்னு துரு அவளை சமாதானப்படுத்துறான். ஆனா கரெக்டா அங்க தாரா வந்துடுறா. ஒரு லேப்டாப்பை காட்டி, இது உன் அண்ணனோட லேப்டாப் தானே, இதோட பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணுன்னு பூரிய மிரட்டுறா. பூரி எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. உடனே தாரா பூரிய கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறா. தாரா அந்த லேப்டாப்பை உடைக்க போறப்போ பூரியோட கைப்பட்டு சட்னி தாராவோட ஷூ மேல கொட்டிடுது. பூரி பதறி போய் சாரி கேட்கிறா. தாரா கோவப்பட்டு, உன் சாரி எல்லாம் எனக்கு வேணாம், உன் புடவை முந்தானால என் ஷூவை தொடைன்னு சொல்லி பூரிய அழ வச்சு அவ காலில் விழுந்து ஷூவை தொடக்க வைக்கிறா. பூரி தாராவோட காலை பிடிச்சு ஷூவை தொடச்சுக்கிட்டு இருக்கிறத துரு சும்மா தான் பார்த்துட்டு நிக்கிறான். ஆனா கரெக்டா அங்க வர செரி தாராவை தடுத்து பூரிய மேல எழுப்பி விடுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா, இவ யார் தெரியுமா, இவ என் தங்கன்னு செரி கோவமா தாராவை பார்த்து கேக்குறான். அதுக்கு தாரா திமிரா, ஒருவேளை கஹன் உயிரோடு இருந்தா என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா பூரி இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டா, ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், அந்த வலியும் கோவமும் என் மனசுல இருக்கு, அத நான் பூரி மேலதான் காட்டுவேன் அப்படின்னு சொல்றா. செர்ரிக்கு செம கோவம் வருது. துருவ பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா துருவா, உன் கண் முன்னாடியே உன் பொண்டாட்டிய உன் தங்க இப்படி கொடுமைப்படுத்துறா, அதை பார்த்துட்டு சும்மா நிக்கிறியே, பூரிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா, நான் இருக்கேன், இனிமே இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சத்தம் போடுறான்.
பூரி நடுவுல வந்து அண்ணன் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் விட்டுருன்னு செரிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா தாரா ஏன்டா என் இஷ்டப்படிதான் நான் நடப்பேன், உனக்கு என்னன்னு திமிரா பேசுறா. செர்ரி அவளை அடிக்க கைய ஓங்குறான். செர்ரி தாராவை அடிக்க போறப்போ பூரி தடுத்து நிறுத்துறா. துருவாவும் செர்ரி மேல கோவப்பட்டு கத்துறான். ஆனா பூரி துருவா கிட்ட செர்ரி அண்ணன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கெஞ்சிரா. தாரா இன்னும் கோவமா செர்ரி அடிக்க போக துருவா அவளை தடுத்து நிறுத்துறான். நிலைமை மோசமாகறத பார்த்து பூரிய செர்ரிய வலுக்கட்டாயமா வெளியில கூட்டு வந்துடுறா. வெளியில வந்த உடனே செர்ரி பூரி கிட்ட கேக்குறான், ஏன் பூரி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க, என்னால இதை பார்க்க முடியலன்னு சொல்றான். அதுக்கு பூரி சொல்றா, எல்லாம் என்னாலதான் அண்ணன், அன்னைக்கு பூமி அண்ணி இந்த கல்யாணம் வேண்டான்னு தடுத்தாங்க, ஆனா நான் தான் கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கஹன் அண்ணனும் இந்த நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணம், அதனால நான் இந்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் அண்ணன், நீ இனிமே இங்க வராத அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. பூரி செர்ரி கிட்ட சொல்றா, என் மேல இருக்கிற கோவத்துல நீ இங்க வரவேணான்னு நான் சொல்லல. அன்னைக்கு சிவா கல்யாணம் நடந்துருச்சுன்னு கோவத்துல உன்னை தூரமா வச்சிருந்த, ஆனா இப்போ நீ இங்க வந்தா நான் படுற கஷ்டத்தை பார்த்து உன்னால தாங்கிக்க முடியாது, தட்டி கேட்கவும் முடியாது. அதனாலதான் ப்ளீஸ் இங்க வராத, கிளம்பு அப்படின்னு கெஞ்சி அழுவுறா. செர்ரியும் வேற வழி இல்லாம பாசத்தோட அவளை ஒரு சின்ன ஹைக் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட அங்கிருந்து கிளம்புறான். அடுத்தது பூமி மலைப்பகுதிக்கு வந்து அவங்க அத்தை சாரதாவை தேடிக்கிட்டு இருக்கா. கூடவே ஆகாஷும் வந்திருக்கான். பூமி பதட்டமா, பாத்தியா நீ கஹன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்க அத்தை தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்கன்னு சொல்லி தேடுறா. அதுக்கு ஆகாஷ் ரொம்ப கூலா சொல்றான், பாரு பூமி, நான் ஒன்னும் அவ்வளோ எமோஷனலா ஆள் கிடையாது, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ட்ரெக்கிங் ஷர்ட்டாவது போட்டு வந்திருப்பேன் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். பூமி அவனை கோவமா பாக்குறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டா சாரதா மலையில இருந்து குதிக்க போறத பூமி பாத்துடுறா. அத்தை அத்தைன்னு கத்துறா. அப்புறம் ஆகாஷ் கிட்ட நீங்களும் கூப்பிடுங்கன்னு பூமி சொல்றா. ஆகாஷ் அத்தை அத்தைன்னு கூப்பிடுறான். உடனே பூமி அத்தைன்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு ஐடியா தரா. ஆகாஷும் உடனே கஹன் மாதிரி ரொம்ப எமோஷனலா அம்மா அம்மான்னு கத்திட்டு ஓடி வரான். கஹனோட குரலை கேட்டதும் உடனே சாரதா தற்கொலை முடிவை மாத்திட்டு ஓடி வராங்க. கஹன் கஹன்னு பாசமா கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. ஆகாஷும் சாரதாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அவங்க நெத்தியில முத்தம் கொடுத்து பாசத்தை கொட்டுறாங்க. அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். சாரதாவும் தான் பையன் வந்துட்டான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆகாஷ் கூட சேர்ந்து பூமி ஸ்டேஜ்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி அசத்துறா. ஆகாஷ் கிட்டார் வாசிச்சுக்கிட்டே பாடி டான்ஸ் ஆடுறான். பூமியும் அவனுக்கு ஈக்குவலா சூப்பரா டான்ஸ் ஆடுறா. பூமி அவளை அழகா ஆடுறத பார்த்து ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்றான். அங்க இருக்கிற கூட்டமே அவங்கள பார்த்து கிளாப் தட்டி பாராட்டுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சூர்யா வரான். ஸ்டேஜ்ல கஹன் உயிரோடு இருக்கிறத அவன் கூட பூமி டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னது, இந்த கஹன் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, அவன் கூட சேர்ந்து பூமி இப்படி டான்ஸ் ஆடுறாளேன்னு உடனே அவன் அபூர்வாக்கு வீடியோ கால் பண்றான். வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற அபூர்வா சூர்யாவோட வீடியோ காலை அட்டன் பண்ணி பாக்குறா. ஸ்டேஜ்ல ஆகாஷம் பூமியும் ஆடுறத பார்த்துட்டு வாயடிச்சு போய் செம்ம ஷாக்கிங்ல உறைஞ்சு போய் நிக்கிறா. அப்போ மாடியில அவளோட புருஷன் சரத்சந்திரா போன் பேசிட்டு இருக்காரு. இதான் சான்ஸ்னு அபூர்வா உடனே டிவி ஆன் பண்றா. டிவில கரெக்டா ஆகாஷம் பூமியும் ஆடுற அந்த ப்ரோக்ராம் தான் லைவா ஓடிட்டு இருக்கு. டிவி சத்தம் கேட்டு சரத்சந்திரா மாடியில இருந்து கீழே வந்து பாக்குறாரு. டிவில பூமி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு ஆகாஷ் கூட ஆடுறத பார்த்து அவரும் அங்க இருக்கிற நட்சத்திராவும் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. ஆகாஷும் பூமியும் அங்க சூப்பரா டான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சரத்சந்திரா என்னது கஹன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராம ஷாக்கா பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அபூர்வா நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் நடக்குதுன்னு மனசுக்குள்ள வில்லத்தனமா சிரிச்சிட்டு நிக்கிறா. அதோட முடியுது. பாய் மக்களே.